வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய வீடியோ போட்டலாம் மக்களே. முறுக்கு செய்கிற வீடியோ. மைதாவில் முறுக்கு செய்கிறேன் பார்க்குறீங்களா? இன்னைக்கு மைதாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். தண்ணி இனி எதுவும் போடக்கூடாது. இட்லி பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மைதாவை அப்படியே கொட்டிடணும். சரிங்களா? பாருங்க, அப்படியே பேக்கெட்டோடு அதில் கொட்டிட்டு ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. இதை அவிய வைக்கணும் மைதா மாவை. நான் இப்போ 1 கிலோ மைதா மாவு போட்டிருக்கேன். இதுக்கு 1 கிலோ அரிசி மாவு பிணையிறதுக்கு நமக்கு வேணும். நம்ம இன்றைக்கி எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம் மக்களே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் முறுக்கு. இந்த மைதா மாவு 1 கிலோ மைதா மாவுக்கு 1 கிலோ அரிசி மாவு, 150 கிராம் பொட்டுக்கடலை. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா அளவுகள் தர்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மைதா மாவை 20 மினிட்ஸ் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வைங்க. 20 நிமிஷம் வேக வச்சுட்டு சூட்டாக சளிச்சிடணும். அது 20 மினிட்ஸ் ஆன உடனே எடுத்துட்டு ஆற வைக்கலாம். இல்லை, எவ்வளோ முடியுமோ சூடாக சளிச்சுட்டு இங்கே பாருங்கள், அரிசி மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை 150 கிராம் அரைச்சி மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கிறேன். நம்ம இது கூட உப்பு, ஓமம், எள்ளு, பட்டரு 200 கிராம் பட்டர் போட்டுக்கோங்க, இல்லை டால்டா போட்டுக்கோங்க, இல்லை ஆயில் ஊற்றிக்கோங்க, உங்கள் சாய்ஸ். ஆனால் நான் பட்டர் தான் போடுறேன். பாருங்கள், 200 கிராம் பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்க, பட்டர் தான் போடுறேன். இதை ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு பட்டரை உருக்கி நம்ம ஊற்றிக்கலாம். அந்த மாவு ஃபஸ்ட்டு ரெடி ஆகட்டும். பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவு 1 கிலோ, மைதா மாவு 1 கிலோ, பொட்டுக்கடலை 150 கிராம், பட்டர் 200 கிராம், எள்ளு கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப, உப்பு நம்ம தேவைக்கேற்ப, காரம் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இது ஒன்றா ஹாட் வாட்டர் வச்சுருக்குறோம். சுடு தண்ணி, ரொம்ப சூடு இல்லை, ரொம்ப ஆறுனது இல்லை, வார்ம் வாட்டரில் பிணைஞ்சிக்கலாம் நம்ம மக்களே. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம ஜலிச்சுக்கலாம். எடு. இந்த மாதிரி ஸ்டீல் சல்லடை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சூடாக சலிக்கிறோம், பிளாஸ்டிக் வச்சா இலகிரும். அதனால் இந்த மாதிரி ஸ்டீல் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவை அள்ளி போட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம ஜலிச்சுக்கிறணும், கட்டி இல்லாமல். முறுக்கு நல்லா வரும். மைதா முறுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மக்களே. அப்படியே வாயில் போட்டவுடனே கரையும் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும் மைதா முறுக்கு. இந்த மாதிரி தான் எடுத்து போட்டுட்டு நம்ம சலிக்கணும். இப்போ சளி ஏதாவது ஸ்பூன் வச்சுக்கோ. பாருங்கள் மக்களே, இப்படி தான் பண்ணணும். பாருங்கள், மைதா மாவு மாதிரியே இருக்காது, நம்ம அரிசி மாவு மாதிரியே அது வந்துடும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் மைதா முறுக்கு. அரிசி மாவும் போடுறோம், ஆனால் மைதாவும் ஈக்குவலாக போடுறதுனால இது மைதா அரிசி மாவு முறுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே. 1 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ மைதா மாவு. மைதா மாவு மட்டும்தான் நம்ம வேக வைக்கிறோம், அரிசி மாவு வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றி ஊற்றி மாவில் போடக்கூடாது. சட்டியில் தான், இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மாவை ட்ரையாக கொட்டிட்டு வேக வச்சுக்கணும். மாவை தண்ணி கிணி ஊற்றி பிணைஞ்சு வேக வைப்போன்னு வச்சிடாதீங்க. அப்படியே ட்ரையாக மாவை வேக வச்சு இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். அரிசி மாவு மாதிரியே இருக்கும். இப்போ இது கூட நம்ம இந்த அரிசி மாவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, மைதா மாவு அவிச்சது இந்த அளவுக்கு நம்ம சளிச்சாச்சு. இங்கே பாருங்கள், அரிசி மாவு மாதிரியே இருக்கும் பாருங்கள், மைதா மாவு மாதிரியே இருக்காது. இப்போ நம்ம மற்ற மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் அரிசி மாவு 1 கிலோ, பொட்டுக்கடலை 150 கிராம், நம்ம அரைச்சது பொட்டுக்கடலை அரைச்சி பவுட்ரு பண்ணி, மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்கள், அரிசி மாவு பேக்கெட் மாவு தான் மக்களே. ஏன்னா இந்த குளூரில் எங்கே அரிசி காஞ்சி அரைக்கிறது, அதனால் நாங்கள் பேக்கெட் மாவு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நீங்களும் பேக்கெட் மாவே யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெயில் நல்லா அடிக்குதுன்னா நீங்கள் அரிசியை கழுவி காய வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் பேக்கெட் மாவு தான், மைதா மாவும் பேக்கெட் மாவு தான், அரிசி மாவும் பேக்கெட் மாவு தான். இப்போ
போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட உப்பு, மிளகாத்தூள், ஓமம், எள்ளு எல்லாம் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் நான் ஆல்ரெடி உப்பு போட்டேன் மக்களே, இதை உங்களுக்கு பார்க்குறதுக்காக போடுறேன். போடும்போது வீடியோ எடுக்க மறந்துடுறேன் அப்பப்போ. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போடு 2 ஸ்பூன் போடு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம், அதனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம். போதும். நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம், சின்ன ஸ்பூன்கிட்ட. இப்போது எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு, ஓமம், பெருங்காயப்பொடி. எள்ளு இவ்வளோ போட்டுக்கலாம். 2 கைப்பிடி போட்டுக்கிட்டேன் எள்ளு. வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு இருந்துச்சுன்னா கருப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வெள்ளை எள்ளு தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கொஞ்சம் தூசி கீசி இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கும். கருப்பு எள்ளு ரொம்ப மண் கல்லெல்லாம் கலந்து வச்சுருக்குறாங்க, அதனால். பெருங்காயம் போடு. இப்போ நம்ம பெருங்காயமும் நல்லா நிறையவே போட்டுக்கலாம், ஏன்னா இது கேஸ் உண்டு பண்ணக்கூடாது. ஓமம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோமோ. நம்ம ஒன்றா கலந்துட்டு நம்ம பட்டரை உருக்கி ஊற்றிடலாம் அதில். அப்புறமா தான் சுடு தண்ணி நம்ம ஊற்றிக்கிறோம். இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓமம் போதும். இந்த ஓமம் இவ்வளோ தான். ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி கசப்பாயிடும். ஓமம் அவ்வளோதான். இன்னும் நான் கொஞ்சம் சும்மா 1 ஸ்பூன், டீஸ்பூன் போட்டால் போதும். இது மிக்ஸ் பண்ணிக்கிற மக்களே. நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லாம் ஒன்றா கலக்கணும். 150 கிராம் பட்டர் போட்டுக்கோங்க மக்களே, போதும். நான் 200 கிராம் சொல்லிட்டேன், நீங்கள் 150 கிராம் போடுங்க, சரியாக இருக்கும். ஏன்னா கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா முறுக்கு அப்படியே கரைஞ்சி ஓடிடும். பாருங்கள் மக்களே, பட்டர் உருக்கியாச்சு. ஏன்னா டால்டானா நிறைய போடலாம், நம்ம பட்டர் போடுறதுனால 150 கிராம் பட்டர் போட்டுக்கலாம். அப்படியே ஊற்றி விட்டுறலாம். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா பட்டர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா முறுக்கு மொறுன்னு உடஞ்சிடும், முறுக்கு மாதிரியே வராது, அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சு வார்ம் வாட்டரில் நம்ம பிணைஞ்சிக்கிடலாம். நாங்கள் எப்போ 200 கிராம் வாங்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிடுவோம், மிச்சத்தான் போடுவோம். அதே டெக்னிக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம், ஏன்னா முறுக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் 150 கிராம் போதும் பட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வார்ம் வாட்டர் ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிணையுவோம் அதே மாதிரி நல்லா டைட்டாக பிணையணும். மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த வார்ம் வாட்ரு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, பிணைஞ்சிக்கோங்க, அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்படி தான், கை போடாதீங்க, ஏன்னா நம்ம வார்ம் வாட்டரில் பிணையிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்டியில் பிணைஞ்சிட்டு அப்புறமா எல்லாம் மாவு ஒன்று கூடி வரும்போது நம்ம கை போட்டு பிணைஞ்சிக்கிறோம். பாருங்க மக்களே, கஷ்டமாக தான் இருக்குது பிணையிறது, ஆனாலும் பிணையணும் மக்களே. 2 கிலோ மாவு இல்லைங்களா முறுக்குக்கு, இந்த மாதிரி சிறுக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிணையணும். முறுக்குனாவே கஷ்டம் தான் மக்களே. பண்டிகை வேறு, கிறிஸ்மஸ்ஸு, அதனால் மூச்சு வாங்குது மக்களே எனக்கு. ஏற்கனவே நான் ஒரு வீசிங் ப்ராப்ளம். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் மக்களே, அப்படின்னா தான் எண்ணெயை குடிக்காது. பாருங்கள், இந்த பதத்துக்கு பிணைஞ்சுக்கணும், சரிங்களா? இதை விட ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, எண்ணெயை பூரா குடிச்சிடும். முறுக்கு மாவு இப்போ ரெடி. இப்படி பிணைஞ்ச மாவை நம்ம இந்த முறுக்கு பொடியில் போட்டு இப்படி சுற்றிக்கணும். ஒத்த இதில் போடுங்க, அப்போ முறுக்கு சேஃபாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். ரொம்ப அருமையாக வருங்க.
ஒத்ததில் போட்டிங்கன்னா இப்படி முறுக்கு கடையில் வாங்குற மாதிரியே நமக்கு ஒரே ஒரு சேஃபாக வரும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, இப்படி நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும். கையில் எடுத்து போனாலும் போனால் இப்படி கண்டிட்டா இங்கே பாருங்கள், இப்படி ஈஸியாக வரும். இது இப்படி போட்டுக்கலாம். இப்படி தட்டில் வச்சிங்கன்னா அப்படியே தான் இப்படி வந்துடும். பாருங்கள், சூப்பராக இப்படி வந்துச்சா. மக்களே, முறுக்கு வேறுபா முறுக்கு எடுத்தாச்சு. ஒன்று நம்ம உடச்சி சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கையில் பாருங்கள் பாருங்கள், பொல பொல இன்னும் சூடாக இருக்குது. அதனால் இன்னும் ஆறிடுச்சுன்னா அப்படிங்க பாருங்கள், முறுக்கு அப்படியே உதுந்துரும். பொது 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 பொதுன்னு வாயில் போட்டவனே கரைஞ்சிரும் மக்களே. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்படி வாயில் போட்டவனே கரைஞ்சிடும் முறுக்கு. அவ்வளோ இதாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்களே, செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் மக்களே, பாய்.